அதாவது நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து ரிசைன் பண்ணேன். கொரோனாக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வேற வேலைக்கு போகலாமா என்ன யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அண்ணா வந்து அந்த டைம்ல லாஸ்ட் டைம் பழக்கம், கொரோனா டைம்ல பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து புதுசாக வந்து நான் வந்து இந்த ஃபீல்டு உள்ள ஓனா பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன். அப்போ வந்து அண்ணாட்ட வந்து கேட்டிருந்தேன். உடனே எனக்கு ஒரு 2 ஜெராக்ஸ் மிஷின் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, திருப்பூர் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல உடனே ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு 2 மிஷின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இறக்கி கொடுனாங்க. அவங்க வாங்கின ராசி மந்த்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மிஷினாட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து இது வந்து சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சர்வீஸ் வந்து என்னால ப்ராப்பரா எல்லாருக்கும் ஒரே டைம்ல கொடுக்க முடியறது இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 சர்வீஸ் 4 தான் பார்க்க முடியும். அதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. சரிங்களா? எல்லாம் ஒவ்வொரு ஏரியா இருக்கிறனால எல்லா ஏரியாவும் என்னால கவர் பண்ண முடியறது இல்லை. எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியல. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்பவும் மந்த்லி வந்து கண்டிப்பா அண்ணன் வச்சு ஒரு ஆர்டராட்டி எனக்கு கிடைக்கும். கம்பல்சரி ஏதோ ஒரு லீடு மேக்சிமம் கண்டிப்பா கொடுத்துட்றாங்க. அவங்க கொடுக்குறதும் கம்பல்சரி க்ளோஸ் ஆயிரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கிளாஸ் வந்து நான் ஏன் வந்தேன்னா, மேக்சிமம் நான் மார்க்கெட்டிங் வந்து போறதே இல்லை. யாரும் மிஷின் கேட்டா கூட நான் வந்து அதை பத்தி வந்து நான் டீட்டெயில் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் மேக்சிமம் டைம் எடுத்து தான் கொடுக்குறேன். உடனே வந்து நான் யாருக்கும் ஆன்சர் பண்ணதும் இல்லை. ஏன்னா ஒர்க் பிஸியில மேக்சிமம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சாட் ஜிபிடி கிளாஸ் இருக்குது. போன வாரமே வர சொல்லியிருந்தாங்க, சென்னை போறேன் வாங்கினாங்க, என்னால் போக முடியல. இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு வந்து போயிருந்தா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும்னு திரும்ப இங்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன் வந்து அட்டன் பண்ணினாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணி இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது போக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கடந்த வருஷம் இதே மே மாதம் வந்து நான் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன். அது வந்து நெட் ஜோன் மேலே மாடியில் ஓப்பன் பண்ணேன். அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டோட்டலாக லீஸுக்கு எடுத்திருக்காங்க. நான் வந்து இதுவரை அதுக்கு 1 ரூபா கூட வாடகை கொடுத்ததே இல்லை எனக்கு. சரிங்களா? அந்த அந்த சரி வேண்டாம் இல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வாடகை வந்து கொடுத்தது இல்ல. அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் வெளியே நான் வாடகைக்கு எடுத்தாலும் குறைஞ்சது 30,000 இல்ல 40,000 ரூபாய் வாடகை கேட்பாங்க, அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனா அது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, சிட்டி உள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்குது. ஏன்னா அந்த ஏரியா வந்து நல்ல கொஞ்சம் அதிகமான இடம் தான், ஸ்பேசஸ்லாம். சின்ன கடை இப்போ 10க்கு 10 சின்னதாக ஒரு கடை எடுத்தாலும் திருப்பூர் டவுன்ல 20,000 ரூபாய் கம்பல்சரி கேட்குறாங்க. குமரன் ரோடு போனீங்கன்னா 20,000 எங்கனாலும். இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நியரஸ்ட் தான். ஆனால் அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு என்னோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா? எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மேக்சிமம் என்னோட லைஃப் வந்து மேக்சிமம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அண்ணனுக்கு ஒரு ஜோர கை தட்டல். மக்களே, ஒரு நம்ம நண்பர் மோகன், எங்களுடைய கிரிக்கெட் மேட், என்னுடைய நண்பர், மாப்பிள்ளையோட நண்பர். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு சில இதை சொல்லுவார். நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு கிளாஸ் ஒரு 2 மணி நேரம் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரெக்கார்டு வேணுங்களா ப்ரோ? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது கேட்குதுண்ணா இருந்தா ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் வச்சு நம்ம இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலெல்லாம் எப்படி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணலாம்னு நினச்சோம். பட்டு டைம் போதாதனால, டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு வீட்டு மட்டும் கொடுப்பாரு, கேட்டுக்கலாம். பட் இன்னொரு மீட்டிங் பண்ணும்போது அதுக்கான இதையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் 2-3 லைவ் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். அது என்னன்னா நெட் ஸ்லோவாக இருக்குது. நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஐ வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி, அதாவது ஏஐ வந்து இந்த லாஸ்ட் டேட் இது ஏஐ கிரியேட் பண்ணுற மாதிரியான வீடியோ, பாஸ்போர்ட், பேன் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறேன் பிளான் பண்ணிருக்கோம். பட் அது நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் குரூப் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த லைவ்ல வந்து நோண்டிட்டு இருக்கிறதோட குரூப்ல பண்ணிட்டுன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த ஆட்டோமேஷன், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், நம்ம ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் ஆன்லைன் பண்ணி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணி போட்டோம்னா அதோட சஜஷன்ஸ் வச்சு நம்ம அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஆரம்பிச்சோம்னா நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மாற்றி ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அதை நல்லா பண்ணிக்கலாம். தேவை கல்வி பண்ணியிருந்தாரு.
ஓகே, நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிட்டு ஒரு சின்ன அப்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னொரு டைம் பண்ணும்போது இதை ஒரு தனி கிளாஸாக இருந்துச்சு சிறப்பாக பண்ணிக்கலாம். காசு செலவு பண்ணாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் சரிங்களா, அப்படி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சிங்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். யாருக்காவது அந்த ஒர்க்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து எந்த ஆஃபீஸ் செட்டப் எதுவுமே கிடையாது. நான் என்னோட வீட்லேயே இருந்து அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா. அதுக்கு சின்ன சின்ன பேமெண்ட்டும் வாங்குவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன புரியல இப்போ ஜாபும் போயிட்டு இருக்கேன், ஃப்ரீலான்சிங் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் யாருக்கும் ஒரு ஐடியா இருக்குங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மார்க்கெட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒரு பழைய மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ல ட்ரேடிங்ல போஸ்டர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா. அது வந்து ஒரு பழைய மெத்தடான மார்க்கெட்டிங்கா இருக்கும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதே போஸ்டரு நம்ம வாய்வழியா ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நம்மளோட பிசினஸை எப்படி மார்க்கெட் பண்றதுன்ற விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம வீடியோ பேஸ்டும் ஒரு கண்டென்ட் இருக்கு, போஸ்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வீடியோ பேஸ்ட் அப்படின்ற போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரீச் கிடைக்கும். நம்மளோட ஒரு 60 செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை ஒரு கஸ்டமரை உங்க பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா? உங்களோட ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை கஸ்டமருக்கு புரிய வச்சு உங்களோட கிளைண்ட்டை அவங்களுக்கு மாற்ற முடியுமா? அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ரொம்ப ஈஸியா நீங்க நிறைய கிளைண்ட் கொண்டு வர முடியும். ஆக்சுவலா ஒரு 1000 இருந்துச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம கிளைண்ட் நிறைய உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரீ கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த காசுமே செலவு பண்ணாம ஆடியன்ஸா கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் கிளைண்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இது வந்து ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பெய்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்ட் கேம்பெயின் அப்படின்னா நம்ம ஒரு 200 ரூபா, 1000 ரூபா, 10,000 லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதே பிளாட்ஃபார்ம்ல செலவு பண்ணி நம்ம கிளைண்டா கொண்டு வராங்க. ஓகேவா. 2 விஷயம் இருக்கு. இதுல ஆர்கானிக்கா கொண்டு வரக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, டைம் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் தேவைப்படும். ஓகேங்களா. இதுக்கு எந்த செலவுமே நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கண்டென்ட்டை வீடியோவாகவும் போஸ்டாகவும் நம்மளோட சோசியல் மீடியால இல்ல வெப்சைட் கிரியேஷன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளோட பிசினஸை எக்ஸ்பிளைன் பண்றது, நம்மளோட டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிசினஸ் எப்படி கிளைண்ட்டுக்கு கொடுத்தோம், அதோட ரிசல்ட் எப்படி, கிளைண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்மளோட போஸ்ட், அதாவது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, மற்ற லிங்க்டின் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்மளோட பிசினஸை இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து ஆர்கானிக் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுவே பெய்ட் கேம்பெயின் அப்படின்னா டைம் வேல்யூ வந்து 6 months to 1 year ஆகாது. ரொம்ப குறுகிய காலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 நாள், 1 வாரம். ஓகேங்களா. 1 வாரத்திலேயே உங்களுக்கு தேவையான கிளைண்டா நம்மளால கொண்டு வர முடியும். இதுல என்ன பிளஸ் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றீங்க, நோட்டீஸ் ஃபிளையர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க போஸ்ட் அடிச்சு நீங்க ஒட்டுவீங்க, நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னா அந்த 1000 நோட்டீஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன். 1000 நோட்டீஸை யார் வேணாலும் பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா. ஒரு 1000 நோட்டீஸை உங்களுக்கு தேவையான கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. நீங்க வந்து இ சேவை மையம் வச்சிருக்கீங்க அப்படின்ற போது ஒரு ஆதார் கார்டை யார் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணணும்னு சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கான அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு மட்டும் கொண்டு போய் நம்மளோட நோட்டீஸை சேர்த்த முடியாது. அது ரொம்ப கஷ்டம். 1000 பேர்த்துல ஒரு 10 பேர் வருவாங்க. ஆனா இதுவே 1000 ரூபாய் செலவு பண்ணி நம்மளோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது யார் எல்லாம் ஆதார் கார்டு விஷயமா இல்ல பேன் கார்டு விஷயமா நம்மளோட பிசினஸ் எல்லாமே அது ரிலேட்டடா தான் இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, கவர்மெண்ட் இது எல்லாமே, ஐடி கார்டு எல்லாமே யார் எல்லாம் சர்ச் பண்றாங்களோ, இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட போஸ்டர்ஸ், வீடியோஸ் எல்லாமே போய் சேரும். ஸோ யாரு தேடுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தும் போது ஈஸியா கன்வெர்ட் ஆவாங்க. ஒரு காய்கறி தேடிட்டு இருக்கவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம நோட்டீஸ் கொடுத்து இது பண்ணும்போது நம்ம அந்த செலவு பண்ற 1 ரூபா தூக்கி வீசிடலாம், நம்ம கண்ணு முடியாது பறக்கும். ஆனா இதுவே டிஜிட்டல் மீடியால கொண்டு போய், சோசியல் மீடியால கொண்டு போய் அந்த 1000 ரூபாய் 1 ரூபா செலவு பண்றது நோட்டீஸை போஸ்டா டிஜிட்டல் வைஸா கொண்டு போய் சேர்த்தும் போது ஈஸியா கன்வெர்ட் ஆவா. அட்லீஸ்ட் நம்மளோட நம்பரை அவன் சேவ் பண்ணி வைப்பான்.
இதுவே நோட்டீஸாக கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பேப்பரை அப்போயே நம்ம கண் முன்னாடி தூக்கி வீசிப்பா. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளையும் அதை பண்ணியிருப்போம். தேவையில்லாத நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வீசிடுவோம், இல்லை பேக்கெட்டில் வச்சிருப்போம், ஏதாவது மிஸ் ஆகும். ஆனால் டிஜிட்டல் வைஸ் போகும்போது தேவைப்படுற ஆளுக்கு மட்டும்தான் நம்மளோட வீடியோவோ போஸ்டோ கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்த முடியும். அது ₹1. ஆனால் அதை அவன் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சிருப்பான். தேவைப்படுற ஆள்கிட்ட மட்டும்தான் நம்ம விஷயம் போகுது அப்படின்னும் போது அவன் கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வைப்பான். பின்னாடி நம்ம தான் கூப்பிடும். ஸோ பழைய மெத்தேடுக்கான மார்க்கெட்டிங்க்கும் இப்போ மெத்தேடுக்கான மார்க்கெட்டிங் இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இதுக்கு இன்னும் பின்னாடி நிறைய எக்ஸ்பிளைன் இருக்கு. ஒரு 60 செகண்ட் சொன்னல, அந்த 60 செகண்ட்ல உங்களால் உங்க பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஈஸியா ஆர்கானிக்கா கொண்டு வந்துடலாம். ஆர்கானிக்னா எந்த காசுமே செலவு பண்ணாம கஸ்டமரை நம்மளோட பிசினஸ்க்கு உள்ள இழுக்கிறது. அதுக்கு கொஞ்சம் டைம் வேல்யூ அதிகமா இருக்கும். ஓகேவா? பெய்ட் கேம்பெயின்னா டைம் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சின்ன இன்ட்ரோ இவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அடுத்த கோடிஸ் அண்ணன் ஏதாவது ஒரு இதே மாதிரி ஒரு வெபினார் கிரியேட் பண்ணாங்க, இல்லை செமினார் கிரியேட் பண்றாங்கன்னா நம்ம ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் பிரேமு. நான் திருப்பூரில் இ-சேவை மையம் வச்சிருக்கிறேன். ஸ்டேஷ்னரி ஷாப் 2010 ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து அப்படியே அடுத்து ஒர்க்கை அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தது ஆன்லைன் சர்வீஸ் கொண்டு வந்தேன், ப்ரௌசிங் சென்டரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அது இ-சேவையாக கன்வெர்ட் ஆச்சு. ஒரு 2 ஸ்டாஃப் எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ஒய்ஃபு பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோதானுங்க. ஓகே, ஓகே, மற்றது அப்புறம் பேசிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்டோடைய ஒன் ஆஃப் த பார்ட்னருங்க நான். இ-சேவை மையம் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு 10லேருந்து 15 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கெல்லாம் இதில் சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. நாங்கள் இந்த பிஸ்னஸுக்கு ஜீரோ தான். இந்த பிஸ்னஸ்னால் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சும்மா கொரோனா டைமில் உட்காந்து ஓரமாக படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னடா பண்ணுறது, ஹோட்டல் கடை மட்டும் ஓடிட்டு இருக்குது, நாமெல்லாம் அப்படி கடை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் கம்பெனி ஓனர்ஸ், அதாவது கார்மெண்ட்ஸ் ஓனர்ஸு, அந்த மாதிரி பிஸ்னஸ்ல இருந்தாங்க. அவங்களும் க்ளோஸ், ஒரு மாதம் 1.5 மாதம் பக்கம் க்ளோஸ் ஆயிருந்தது. அதில் உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ ஹோட்டல் கடை மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, நாமளும் ஓப்பன் பண்ணோம்னா நாமளும் போய் சாப்பிடலாம்ல, நம்மளுக்கு சாப்பிட்றோம். நாங்கள் என்னன்னா இங்கேருந்து சங்ககிரி வரைக்கும் கூட போய் சாப்பிட்டு வரோம். அந்த மாதிரி சாப்பாட்டு பிரியர்கள் நாங்கள். அது மாதிரி ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணதான் இந்த பிஸ்னஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு 15 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 45 லட்ச ரூபாய் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் அது க்ரோர் கணக்கில் போய் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எய்ம் பண்ணது இதில் லாபம் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு அதை நல்லா ப்ராஃபிட்டபுளாக 3 வருஷம் கழிச்சு நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நீங்கள் இடத்தையும் பார்த்துருப்பீங்க. பாரு, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, ஃபங்க்ஷன் ஹாலு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, நாமளும் ஒரு டீம் ஒர்க்காக இந்த பிஸ்னஸையே இல்லை இதுக்கு மேலே வேற ஏதாவது பிஸ்னஸையோ இன்னும் இதில் எல்லாருமே சேர்ந்து பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். என்ன ரீசன்னா, இதுலேயே எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனசங்கடங்கள் வரும். இந்த 15 பேருக்குள்ளேயே எங்களை சங்கடங்கள் வரும். ஏன்னா நாங்கள் ஒன்று சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்று ஐடியா சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதனால மனஸ்தாபங்களும் வரத்தான் செய்யும். அதே மாதிரி நாம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு பிஸ்னஸாக அதை ரன் பண்ணோம்னா இன்னும் நாம் இருக்கிற இந்த பெரிய டீம் நல்லாவே சக்ஸஸ் பண்ண முடியும். அது நாம இ-சேவையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸாக இருக்கலாம், இந்த ஏஐ சம்மந்தமான பிஸ்னஸாக இருக்கலாம். அது சம்மந்தமாக அவங்களுக்கு நாம் இதுக்கு சம்மந்தமாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்திருக்கிறவங்க சேர்ந்து எல்லாருமே ஒரு குரூப்பாக கிரியேட் ஆகிட்டு வேற ஏதாவது அவங்க ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் வருது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அதை நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை நம்மளுக்கு வேற விதமாக பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதையும் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமது தொழிலை மாற்றி யோசித்ததற்கு நீங்கள் ஜோரா பேசலாம். என்னை பத்தி சொல்றது ஒரே விஷயம், வாழப்பாடி கல்கி, அவ்வளவுதான் என் பேரு. என்னோட ஒரிஜினல் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் கிட்டத்தட்ட 2014 இ-சேவை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு விபத்தா ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி 1995 இருந்து நான் ஒரு போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபரா இருந்து 2014 இந்த இ-சேவை ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன். இந்த லோடிங் குரூப் கிடைச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்ம இங்க பேசுற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம அதாவது அடுத்த சுதந்திரம் மூக்கு விரலுடைய தான் சொல்லுவாங்க. ஆனா கோடிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லிக் கொடுக்குறது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரோடையுமே ஒரு ஃபேமிலி டச் இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா?
அதுதான் எல்லாரும் மறக்க முடியாத விஷயம். என் வாழ்க்கையிலையும் எங்க வீட்டில் ஒரு விசேஷத்தப்போ எனக்கு ஒரு சகோதரி வீட்டு விருந்த வந்து கூப்பிட்டு வச்சாங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். அதுக்காக என் சகோதரிக்கும் என் நண்பருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து ஓசேவா டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு 2018 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2020 கொரோனா வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். சில கிட்ட ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 20 கோடிக்கு பிரச்சனை வந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த 2025 ஏப்ரல்ல இருந்து மீண்டும் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏஐ டெக்னாலஜி அதுவும் போயிட்டு இருக்கு. அது முடிச்சவங்க நல்லா தகவலை பின்னாடி சொல்றேன். நன்றி, வணக்கம்.